அவரை அடக்கம் செய்கின்ற அந்த இடத்தில் இறுதிச் சடங்கு முடியும் வரை அங்கேயே இருந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியவர் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மக்கள் தளபதி ஐயா அவர்களுடன் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏசிஎஸ் அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார். ஐயா மூப்பனார் புகழ், ஐயா மூப்பனார் புகழ், வருந்தலைவர் காமராஜர் புகழ், வருந்தலைவர் காமராஜர் புகழ், ஐயா மூப்பனார் புகழ், ஐயா மூப்பனார் புகழ், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் மாநில மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய மறைந்த ஐயா ஜி.கே. மோகனார் அவர்களுடைய 24ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்திய மத்திய நிதியமைச்சர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களே, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் திரு ரவி பச்சமுத்து அவர்களே, மரியாதைக்குரிய தமிழ் அருவி மணியன் அவர்களே, மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, மற்றும் திரு என்.ஆர். தனபாலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர்கள் திரு காமராஜ் அவர்களே, திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, கோட்டையில் அங்கமைக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, ஐயா அவர்களுக்கு புகழஞ்சி செலுத்த வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. மோகனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது அகில இந்திய அளவிலே தனக்கு என்று ஒரு தனி முத்திரையை பதித்தவர், தேசிய தலைவராக விளங்கியவர். அவர் எளிமையானவர், அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர், கட்சி பேதம் இல்லாமல் யார் அழைத்தாலும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அவரை மகிழ்விக்கக்கூடிய பண்பாளர். அதற்கு பிறகு 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கட்சி தொடங்கி திறம்பட அந்த கட்சியை வழிநடத்தினார். அவருடைய மறையும் போது
இதே புரட்சித் தலைவி அம்மா அவரை அடக்கம் செய்கின்ற அந்த இடத்தில் இறுதிச் சடங்கு முடியும் வரை அங்கேயே இருந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியவர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்படி உயர்ந்த பண்பும் உயர்ந்த உள்ளமும் நல்ல எண்ணமும் தேசத்திற்காகவும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய மறைந்த ஜி.கே. மூப்பனார் அவர்கள். அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய ஐயா என்.ஆர். தனபால் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள். அண்ணா நண்பர்களே, 2026 ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் என்பதை நாம் நன்கு உணர்வோம். பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவருடைய ஆட்சி உண்டு என்பதை நிரூபிக்கும் வகையிலே இங்கே தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். அதற்குரிய முன்னாள் அமைச்சர்கள் டெல்டா வணக்கம். அதற்குரிய முன்னாள் அமைச்சர்கள் டெல்டா மண்ணுடைய மைந்தர்கள் ஐயா காமராஜ் அவர்களும் ஐயா விஜயபாஸ்கர் அவர்களும் என் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே வரி புரிந்து புகழஞ்சலி செலுத்திய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் சார்பிலே நன்றிவிட்டு விடைபெற இருக்கிறார்கள். தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை தமிழக மக்களும் நாங்களும் நன்கு அறிவோம். இருப்பினும் ஐயா மூப்பனாருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நீங்கள் இங்கே வந்து செல்வது பாராட்டுக்குரியது மட்டுமல்ல, நன்றிக்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர். டெல்லியிலிருந்து பல்வேறு முக்கிய பிரச்சனைகளுக்கு இடையே இங்கே ஐயா மூப்பனார் புகழுக்கு பெருமை சேர்க்கும் என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர். அவர்கள் தன்னுடைய முக்கிய அலுவலர்கள் பணிகளை விட்டுவிட்டு இன்றைக்கு ஒரு நாள் மக்கள் தலைவர் மூப்பனார், தமிழகத்துடைய ரோல் மாடல் தலைவராக வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்துவது என்பது உண்மையிலேயே நன்றிக்குரிய பணி. இங்கே மேடையிலே நம்முடைய நேரத்தின் அனுமதி கருதி நான் பெயர்களை சுருக்கி கூறுகிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஐயா ராஜா அவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவரது நேர்மை, எளிமை, தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா தமிழருவி மணியன் அவர்களே, ஐஜேகேயினுடைய நம்முடைய மரியாதைக்குரியவர் ஐயா பாரிவேந்தருடைய அன்பு மகன் அவர்கள் பச்சைமுத்து இங்கே தலைவராக இங்கே வந்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் அன்பாக ஏசிஎஸ் என்று அழைக்கக்கூடிய ஐயா ஏசி சண்முகம் அவர்கள் இங்கே வரை புரிந்திருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சியுடைய பிரதிநிதிகள் மட்டுமல்லாமல் தங்களுக்குரிய பாணி மக்கள் தலைவர்
பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் மக்கள் தலைவர் மூப்பனார் புகழ் மக்கள் தலைவர் மூப்பனார் புகழ் மக்கள் தலைவர் மூப்பனார் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் மக்கள் தலைவர் மூப்பனார் புகழ் மக்கள் தலைவர் மூப்பனார் புகழ் மக்கள் தலைவர் மூப்பனார் புகழ் மக்கள் தலைவர் மூப்பனார் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் மக்கள் தலைவர் மூப்பனார் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ்